Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 2 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1 இருந்து சாப்டர் 8 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், CBSE Class 2 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் பாருங்கள். உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே வந்து ஒரு கேலண்டர் கொடுத்துருக்காங்க, கேலண்டர் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 2023 கேலண்டர் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், கேலண்டர் பேஸ்ட் ஆன் 2023. ஸோ இது ஒரு ஓல்டு கேலண்டர் தான். இதுலேருந்து தான் சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். லெட் அஸ் டாக் why do we use a calendar. ஸோ எதனால் நம்ம கேலண்டர் யூஸ் பண்ணுறோம் சொல்லுங்கள். We use a calendar to know the day of particular date. We use a calendar to know the இங்கே மேலே டாப்பில் எழுதுகிறேன், the day of particular date. The particular date. ஓகேவா, நம்ம அதனால தான் கேலண்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ சப்போஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டேட் ஏதாச்சும் சொல்லுங்கள். இப்போ இந்த கேலண்டர் எடுத்துக்கோங்க. ப்ரீவியஸில் இப்போ ஜூன் மந்தில் வந்து ஜூன் 12 அப்படின்னு நான் சொல்கிறேன். ஜூன் 12 வந்து எந்த டே அப்படின்னு கேட்குறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த ஜூன் மந்த் கேலண்டரை போய் வியூ பண்ணுவீங்க. வியூ பண்ணுறப்போ ஜூன் 12 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இந்த ஜூன் 12 வந்து என்ன டே அப்படின்னு கேட்குறேன். அப்போ 12க்கு நேரம் மேலே என்ன டே இருக்குது நமக்கு, மண்டே. அப்போ ஜூன் 12 வந்து மண்டே அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி பர்பஸஸ்க்கு தான் நம்ம வந்து கேலண்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இதே மாதிரி என்ன ஃபெஸ்டிவல் எல்லாமே நம்ம போய் வியூ பண்ணிக்கலாம். ஸோ we use a calendar to know the day of the particular date. ஓகே மேம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பி கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். Does February have the same number of days in every year? Discuss. ஸோ எவ்ரி இயருமே ஃபெப்ரவரியில் வந்து சேம் நம்பர் ஆஃப் டேஸ் தான் இருக்குமா, டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி வந்து லீப் இயர் கான்செப்ட் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஒன்ஸ் இன் 4 இயர்ஸ் வந்து நமக்கு லீப் இயர் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இதுக்கு என்ன எழுதலாம், அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து, ஸோ பி கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்ன எழுதலாம், No, in leap year. No, in leap year. In leap year. February has. So February is of 29 days. Okay ma'am. No, in leap year February is of 29 days. So leap yearல மட்டும் ஃபெப்ரவரியில் எத்தனை டேஸ் இருக்கும், 29 டேஸ் இருக்கும். ரிமைனிங் இயர்ஸ்லலாம் 28 டேஸ் தான் இருக்கும். லீப் இயர் வரும்போது மட்டும் என்ன ஆகும், 29 டேஸ் ஆயிரும். 1 டே வந்து எக்ஸ்ட்ரா வந்துடும். ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் எழுதணும், நோ இன் லீப் இயர் ஃபெப்ரவரி இஸ் ஆஃப் 29 டேஸ். ரிப்பீட் பண்ணுங்க. No, in leap year February is of 29 days. ஓகே. நெக்ஸ்ட் சி கொஸ்டின் பாருங்க, ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான். ஹவு மெனி டேஸ் ஆர் தேர் இன் எ வீக். ஒரு வீக்கில் வந்து எத்தனை டேஸ் இருக்கும், 1 வீக் எடுத்தோம்னா எத்தனை டேஸ் இருக்கும், 7 டேஸ் இருக்கும். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஸோ 7 டேஸ் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் டிசம் பாருங்க. இந்த கேலண்டர் கிவன் ஆன் த ப்ரீவியஸ் பேஜ் ஹவு மெனி சண்டேஸ் ஆர் தேர் இன் த மந்த் ஆஃப் ஏப்ரல். ஸோ நமக்கு ப்ரீவியஸ் பேஜில் வந்து ஒரு கேலண்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் ஏப்ரல் மந்தில் வந்து ஹவு மெனி சண்டேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஏப்ரல் மந்தில் போய் எத்தனை சண்டேஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம். கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5. ஸோ இது வந்து சாட்டர்டே, ஃப்ரைடேக்கு அப்புறம் நமக்கு சாட்டர்டே தான் வரும். ஸோ இதுதான் சண்டே. அப்போ எத்தனை சண்டேஸ் இருந்துச்சு, 5. அப்போ நம்ம இங்கே வந்து 5 சண்டேஸ் அப்படின்னு போட்டுடலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, விச் மந்த்ஸ் ஹேவ் 5 சண்டேஸ். ஸோ எந்தெந்த மந்த்லலாம் நமக்கு வந்து 5 சண்டேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ எது எதுலலாம் இருக்கு பாருங்க. ஜனவரியில் இருக்கா, 1 2 3 4 5. ஸோ ஜனவரியில் இருக்குது, நான் ஸ்டார் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வேறு எந்த மந்தில் இருக்குது, இதுலலாம் பாருங்கள். ஃபெப்ரவரியில் இல்லை 4 தான் இருக்குது. மார்ச்சில் 4. ஏப்ரலில் 5. ஸோ அதுக்கு ஒரு ஸ்டார் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் மேல
4 4 தான் இருக்குது. ஜூனில் 4 நெக்ஸ்ட் ஜூலையில் 5 ஸோ ஜூலைக்கு ஒரு ஸ்டார் போட்டுக்கலாம். ஆகஸ்டில் 4 செப்டம்பரில் 4 அக்டோபரில் 5 1 2 3 4 5 ஓகேவா. ஸோ அக்டோபருக்கு ஒரு ஸ்டார் போட்டுக்கலாம். நவம்பரில் 4 டிசம்பரில் 5 5. ஸோ நான் எந்தெந்த மந்த்துக்கெலாம் ஸ்டார் போட்டிருக்கேனோ அந்த மந்த்ஸை மட்டும் நம்ம டேஷில் எழுதிக்கலாம். ஸோ ஜனவரி, அப்புறம் எதுக்கு போட்டிருந்தேன், ஏப்ரல் ஜூலை, ஏப்ரல் ஜூலை அக்டோபர் டிசம்பர். ஓகேவா. ஸோ அக்டோபர் டிசம்பர். நெக்ஸ்ட் எஃப் சம் பாருங்க. சம்மர் வெக்கேஷன்ஸ் ஆர் இன் த மந்த்ஸ் ஆஃப் டேஷ் அண்ட் டேஷ். ஸோ சம்மர் வெக்கேஷன் நம்ம எப்போ போவோம் யூஸ்வலாக? மே ஜூன். மே அண்ட் ஜூனில் தான் நமக்கு வந்து சம்மர் வரும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து சம்மர் வெக்கேஷன் போவோம். ஸோ மே அண்ட் ஜூன். வெரி குட். நெக்ஸ்ட் ஜி சம் பாருங்க. வின்டர் வெக்கேஷன்ஸ் ஆர் இன் த மந்த்ஸ் ஆஃப் டேஷ் அண்ட் டேஷ். வின்டர் வெக்கேஷன் எப்போ போவோம்? டிசம்பர் ஜனவரி. ஸோ டிசம்பர் அண்ட் ஜனவரி. டிசம்பர் அண்ட் ஜனவரி. வெரி குட். நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஹச் சம் பாருங்க. ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் இன் ஏப்ரல் அண்ட் மார்ச். ஸோ ஏப்ரல்லையும் மார்ச்லேயும் எவ்வளோ டேஸ் இருக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏப்ரலில் பாருங்கள். நீங்கள் போய் கேலண்டரில் பார்த்தாலும் ஓகே, இல்லைன்னா நம்ம ஒரு மெத்தட் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அதில் நீங்கள் சொன்னாலும் ஓகே. ஸோ அந்த மெத்தட் நீங்கள் செஞ்சு காமிக்க முடியுமா? ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஏப்ரல் சொல்லுங்கள். ஏப்ரலுக்கு வந்து நீங்கள் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டாப்பில் ஒரு எலும்பு இருக்கும் பார்த்தீங்களா உங்கள் கையில், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்டாக இப்படி இப்படி இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி கர்வாக இப்படி இப்படி. அதில் வந்து இந்த மாதிரி மேலே உள்ள லைக் இப்படி உள்ள கர்வில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா வந்து 31 days இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுலாம் 31 days. இதில் வந்து ஜஸ்ட்டு 30 days தான் கீழே உள்ளது. ஸோ ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். ஸோ ஏப்ரல் வந்து கீழே தானே இருக்குது. ஸோ அது வந்து 30 days அதுக்கு. ஓகே, மெமரியில் வச்சுக்கோங்க. ஏப்ரலுக்கு வந்து நமக்கு 30 days வந்திருக்கு. இன்னொரு மந்த் என்ன கேட்டிருந்தாங்க? மார்ச் கேட்டிருக்காங்க. ஓகேவா, மார்ச் சொல்லுங்கள். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். மார்ச் வந்து 31. ஸோ மார்ச் வந்து 31 days இருக்குது. ஓகே, நம்ம இப்போ போயிட்டு ஃபில் பண்ணலாம். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க? ஏப்ரலில் எத்தனை டேஸ் சொன்னாங்க? 30 days சொல்லியிருக்காங்க. மார்ச்சில் எத்தனை டேஸ் சொல்லியிருக்காங்க? 31. இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 2 digit அடிஷன் எல்லாருக்குமே தெரியும். ஸோ 30 + 31. இதை வந்து ஈஸியாக வந்து ஆட் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்கிறாங்க. நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். 30 + 30. ஸோ 30 + 30 வந்து 60. 60 + 1 61. ஸோ 61. ஓகேவா, 30 + 30 ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறாங்க. 60 வந்துருச்சு. ரிமைனிங் ஒரு 1 இருக்குல்ல, அதை ஆட் பண்ணாங்கன்னா 61. அப்போ நமக்கு இங்கே வந்து 61 days. ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு செக்ஷன் தான் இது. ஸோ மேக் யுவர் ஓன் கேலண்டர் ஆஃப் யுவர் பர்த்டே மந்த். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மந்த் வந்து பர்த்டே வரும். உங்கள் பர்த்டே வந்து எந்த மந்தில் வருதோ அந்த கேலண்டரை நீங்கள் மேக் பண்ண போகிறீங்க. அண்ட் மார்க் யுவர் பர்த்டே இன் இட். ஸோ மேக் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் பர்த்டே என்னைக்கோ அதை வந்து மார்க் பண்ண போகிறீங்க. இது வந்து உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து அவங்க பர்த்டே வச்சு அவங்க கேலண்டர் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அவங்க உங்ககிட்ட எப்படி செய்கிறது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேட்ஸ்லாம் எழுதிடுங்க. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே இருக்கு இல்லையா, உங்கள் பர்த்டே எந்த மந்த்தோ அதை இங்கே எழுதிடுங்க. எழுதிட்டு டேட்ஸ் எல்லாம் இங்கே எழுதிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் பர்த்டே வந்து மார்க் பண்ணுங்கள். ஓகேவா. இப்போ அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ வந்து நான் என்னோட பர்த்டே வந்து ஆகஸ்ட்டில் வருது. ஸோ நான் ஆகஸ்ட்டுக்கு தான் கேலண்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இங்கே ஆகஸ்ட்னு எழுதியிருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன மந்த்தோ நீங்கள் வந்து உங்களோட இது எழுதிக்கோங்க. அதே மாதிரி அவங்க வந்து 2025 கேலண்டர் பேஸ் பண்ணி ஆகஸ்ட் மந்த் போட்டிருக்காங்க. ஓகேவா. நீங்கள் எந்த கேலண்டர் ஃபாலோ பண்ணி போடுறீங்களோ அந்த கேலண்டரில் பார்த்து போடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க 2025 கேலண்டர் எடுத்து போட்டிருக்காங்க. அதில் வந்து 1 வந்து என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா ஃப்ரைடே ஆரம்பிக்குது.
ஸோ ஃப்ரைடேலேருந்து அவங்க 1 2 3 4ன்னு போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு ஆகஸ்ட்டில் வந்து எத்தனை டேஸ் இருக்கும்? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஸோ இதுதான் ஆகஸ்ட். ஸோ ஆகஸ்ட்ல வந்து 31 டேஸ் இருக்கும். பாருங்க, இங்கே இவங்களுக்கு வந்து 30 டேஸ் இங்கே முடிஞ்சிருச்சு, சாட்டர்டேயோட முடிஞ்சிருச்சு. அப்போ சண்டே தானே நமக்கு 31 வரும். அதனால இங்கே மேலே வந்து நம்ம எழுதிடணும் 31 அப்படின்னு. ஓகேவா? ஏன்னா இது ஆகஸ்ட் மந்த் கேலண்டர். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 1 வந்து ஃப்ரைடே ஆரம்பிக்குது. ஸோ 1 2 3 இப்படியே எழுதிட்டே வரோம். ஆகஸ்ட்டில் வந்து நமக்கு 31 டேஸ் இருக்கும். அதனால 31 நம்ம எங்கே எழுதணும்? இங்கே எழுதணும். ஸோ இங்கே அகைன் நமக்கு சண்டே ஆரம்பிக்குதுல, இங்கே எழுதணும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே, இப்போ சொல்லுங்கள். ஸோ என் பர்த்டே வந்து ஆகஸ்ட் 23ல வரும். ஸோ ஆகஸ்ட் 23ல வரும். ஸோ நான் அங்கே கலர் அடித்து இன்னொரு பிக்சர்லாம் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அவங்க பிக்சர்லாம் ட்ரா பண்ணி மார்க் பண்ணியிருக்காங்க. நீங்களும் அதே மாதிரியே பண்ணி பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹவு லாங் டஸ் இட் டேக். ஸோ எவ்வளோ டைம் எடுத்துக்கிறது? ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. குக்கிங், சம்மர் வெக்கேஷன், ஃபில்லிங் அ டேங்க், ஃபில்லிங் அ வாட்டர் டேங்க், நைட்டிங் அ ஸ்வெட்டர், பிளேயிங், see to grow into a plant, change of season, யோகா, இந்த மாதிரி சம் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. மேட்ச் த ஆக்டிவிட்டி வித் த டியூரேஷன் ஆஃப் டைம் இட் ரெக்வயர்ஸ் டு கெட் கம்ப்ளீட்டட். ஸோ இந்த ஆக்டிவிட்டிலாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டியூரேஷன் ஆகும்? டியூரேஷன்னா என்னது? டைமிங் தான். எவ்வளோ டைம் ஆகும், எவ்வளோ நேரம் ஆகும் நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் நமக்கு டியூரேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ மேட்ச் த ஆக்டிவிட்டி வித் த டியூரேஷன் ஆஃப் டைம் இட் ரெக்வயர்ஸ் டு கெட் கம்ப்ளீட்டட். ஓகேவா? இப்போ இதெல்லாம் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கிறதுக்கு சம் டேஸ் ஆகுமா, ஹவர்ஸ் ஆகுமா, இல்லை மந்த்ஸ் ஆகுமா அப்படின்றத நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஓகேவா? உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு என்ன ஆக்டிவிட்டி இருக்குது? ஃபஸ்ட்டு குக்கிங் இருக்குது. ஸோ குக்கிங், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு ரெசிபி சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்ச ஒரு ரெசிபி சொல்லுங்கள். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறதுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகும்? 1 day 2 days ஆகுமா, இல்லை 1 hour 2 hourல செஞ்சிடலாமா, இல்லை 1 month 2 month ஆகுமா? ஹவர்ஸில் செஞ்சிடலாம். அப்போ நம்ம ஹவர்ஸ் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆரோ மார்க் மாதிரி போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆக்டிவிட்டி இருக்குது? நெக்ஸ்ட்டு சம்மர் வெக்கேஷன். சம்மர் வெக்கேஷன். ஸோ நம்ம சம்மர் வந்தோடனே சம்மர் வெக்கேஷன் போவோம், ஏதாவது ட்ரிப் பிளான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி போனோன்னா நம்ம டேஸ் கணக்கில் போவோமா, இல்லை ஹவர்ஸில் போவோமா, இல்லை மந்த்ஸ் கணக்கில் போயிடுவோமா? மந்த்ஸ் கணக்கில் போயிடுவோம். கரெக்டாக 1 month 2 month அந்த மாதிரி நம்ம வெக்கேஷன் போயிடுவோம். நெக்ஸ்ட் என்ன ஆக்டிவிட்டி இருக்குது? ஃபில்லிங் அ வாட்டர் டேங்க். ஸோ ஒரு வாட்டர் டேங்க், நம்ம மோட்டர்லாம் போட்டு வாட்டர் டேங்க் வந்து ஃபில் பண்ணுவோம். ஸோ அந்த வாட்டர் டேங்க் வந்து எவ்வளோ டைமிங்கில் ஃபில் ஆகும்? ஹவர்ஸில் ஃபில் ஆயிரும். 1 hour 2 hourல ஃபில் ஆயிரும். 1 day ஃபுல்லாக நமக்கு வந்து ஃபில் ஆகிக்கிட்டே இருக்குமா? இல்லை, ஒரு 1 hour 2 hourல நமக்கு என்ன ஆயிரும்? அந்த ஆக்டிவிட்டி வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அது அவங்களே பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பாருங்கள், பிளேயிங். ஸோ பிளேயிங் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 2 days ப்ளே பண்ணிகிட்டே இருப்பீங்களா பார்க்கில்? இல்லை மந்த் அளவுக்கு 1 month 2 monthன்னு ப்ளே பண்ணிகிட்டே இருப்பீங்களா, இல்லை 1 hour 2 hour ப்ளே பண்ணுவீங்களா? ஹவர்ஸ். ஸோ ஹவர்ஸ், ஒரு 1 hour 2 hour நம்ம ப்ளே பண்ணுவோம். கரெக்டா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன ஆக்டிவிட்டி இருக்குது? நைட்டிங் எ ஸ்வெட்டர் இருக்குது. ஓகேவா? ஸ்வெட்டர் வந்து மேக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளன் ஸ்வெட்டர்லாம் வந்து நைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்வெட்டர் செய்கிறதுக்கு டேஸ் கணக்கில் ஆகுமா, ஹவர்ஸ் கணக்கில் ஆகுமா, மந்த்ஸ் கணக்கில் ஆகுமா? டேஸ். கரெக்ட். ஒரு 1 day 2 dayல என்ன பண்ணிடுவாங்க? ஸ்வெட்டர் வந்து நைட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ நைட்டிங் அப்படின்றது நமக்கு வந்து ஸ்வெட்டர் பின்னுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஒரு 1 day 2 dayல பின்னி முடிச்சிருவாங்க. கரெக்டாக நைட்டிங் பண்ணி முடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன ஆக்டிவிட்டி இருக்குது? seed to grow into a plant. ஸோ ஒரு சீட் வந்து பிளான்ட்டாக வளர்றதுக்கு டேஸ் ஆகுமா, ஹவர்ஸ் ஆகுமா, மந்த்ஸ் ஆகுமா? டேஸ். கரெக்ட். ஸோ நம்ம ஒரு சீடை வந்து பிளான்ட் பண்ணோன்னா அது வந்து ஒரு 5 to 10 daysல என்ன ஆரம்பிச்சிரும்? வளர ஆரம்பிச்சிரும். கரெக்டாக? நெக்ஸ்ட் என்ன ஆக்டிவிட்டி இருக்குது? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது? சேஞ்ச் ஆஃப் சீசன் இருக்குது. சேஞ்ச் ஆஃப் சீசன். இப்போ ஒரு சீசன்லேருந்து இன்னொரு சீசனுக்கு சேஞ்ச் ஆகுறோம்,
இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெய்னி சீசன் இருக்குது, ரெய்னி சீசனுக்கு அடுத்து ஒரு சம்மர் சீசனுக்கு சேஞ்ச் ஆகிறோம் அப்படின்னா என்ன ஆகும்? மந்த்ஸ் கணக்கில் ஆகும். 2-3 மந்த்ஸ் வந்து ஒரு சீசன் இருக்கும். கரெக்டாக? நெக்ஸ்ட் என்ன ஆக்டிவிட்டி இருக்கு? யோகா. எல்லாருமே யோகா எக்ஸசைஸ்லாம் பண்ணுவோம். எவ்வளோ நேரம் பண்ணுவோம்? ஹவர்ஸ் கணக்கில் தான் பண்ணுவோம். 2 days கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டோம், இல்லை 2 months பண்ணிட்டு இருக்க மாட்டோம். ஒரு 1 hour தான் பண்ணுவோம். 30 minutes இல்லைன்னா ஒரு 1 hour தான் பண்ணுவோம் எல்லாருமே. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இந்த ஆக்டிவிட்டி? ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.